Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Maths Term 2 exercise 1.3ல first sum பார்க்கலாம். Compare the following decimal numbers and find out the smaller number. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய decimal numbersல compare பண்ணி எது smaller number அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? first sum பார்க்கலாம். 2.08 then 2.086 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த வேல்யூஸில் ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம முதல்ல கம்பேர் பண்ண போகிறோம். டெசிமல் நம்பரில் நமக்கு 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று இன்டெக்ரல் பார்ட், இன்னொன்று டெசிமல் பார்ட். இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறத நம்ம டெசிமல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெக்ரல் பார்ட்டை வச்சு ரெண்டும் ஈவனாக இருந்ததுன்னா நமக்கு ஒரே கம்பேரிசனில் தான் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். தென் டெசிமல் பார்ட்டை ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ஈஸியாக ஆன்சர் சொல்லிட முடியும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு ஒரு டிஜிட்டாக கம்பேர் பண்ணலாம். இங்கே ஹோல் நம்பர் இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே ரேஞ்சில் தான் வருது. தென் 10th பிளேஸில் 0 ஒரே மாதிரி இருக்கா? 100th பிளேஸில் 8 ஒரே மாதிரி இருக்குது. தென் 1000th பிளேஸில் இங்கே வேல்யூவே இல்லை, பட் இங்கே 6ன்னு இருக்குது. ஸோ இப்போது இங்கே 100th பிளேஸில் வேல்யூவே இல்லை அப்படின்னா இங்கே 0 இருக்கதா கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஸோ இது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ண வேல்யூவில் 208 வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே வேல்யூ இல்லாத நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 0 இங்கே 6 வேரி ஆகுதா? 0 6ஐ கம்பேர் பண்ணும்போது எது வந்து நமக்கு கிரேட்டர்? 6 தான் கிரேட்டர். நம்ம கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஸ்மாலர் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி எழுதலாம்? 2.08 லெஸ் தென் 2.086. ஓகேவா? செகண்ட் சம், இங்கே ஹோல் நம்பர் 0 அண்ட் இங்கே 1 அப்படின்னு இருக்குது. தென் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 99 தென் 9 மட்டும்தான் இருக்குது. நம்ம டெசிமல் பார்ட்டே போக வேண்டியதில்லை. இன்டெக்ரல் பார்ட்டில் தான் ஹோல் நம்பரில் பார்க்கும்போது இங்கே 0 இங்கே 1 வேறு வேறு மாதிரி இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாவே எது நமக்கு ஸ்மாலர்? 0 தான் ஸ்மாலர். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? 0.99 less than to 1.9. ஓகேவா? தென் தேர்ட் ஒன், ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் பார்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். 3 ஒரே மாதிரி தான் இருக்குது. தென் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து இங்கே 5, இங்கே வந்து 3. இங்கே வேரி ஆகுதா? ஸோ 5யும் 3யும் கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு ஸ்மாலர்? 3 தான் ஸ்மாலர் இல்லையா? ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? 3.35 less than 3.53 அப்படின்னு எழுதலாம். ஓகே? தென் ஃபோர்த் ஒன், இன்டெக்ரல் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது 5 ஈக்குவல். தென் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணும்போது 0.5 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டில் எது வந்து நமக்கு ஸ்மாலர்? 0 தான் ஸ்மாலர். ஸோ ஆன்சர் 5.05 less than 5.50. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். 123.12.35. இங்கே நம்பர்ஸ் என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் டெசிமல் பிளேஸ் வேல்யூஸ் மாறி இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இன்டெக்ரல் பார்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணலாம். 123 தென் 12. இந்த ரெண்டு நம்பரில் இது 2 டிஜிட்டில் இருக்குது, 3 டிஜிட்டில் இருக்குது. எது நமக்கு ஸ்மாலர்? 12.35 லெஸ் தென் 123.5. ஓகேவா? ஸோ டிஜிட்ஸை கம்பேர் பண்ணி எது ஸ்மாலர் தென் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.